and so on. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோங்கிற ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடுறேன். லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து என்ன பார்த்துருந்தோம்னா விசுவல் ஸ்டுடியோ ஐடிஇ அப்படின்னா என்னங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் எப்படி ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுறது, அதில் என்னென்ன விண்டோலாம் இருக்குது, அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் நமக்கு என்ன யூஸ், எதுக்காக இந்த ஐடிஇ வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரீசன்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த கிளாஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விசுவல் ஸ்டுடியோ ரன் ஆகிறதுக்கு என்ன சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் இருந்தால் இது வந்து ரன் ஆகும், அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த விசுவல் ஸ்டுடியோட வெர்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது ஃபர்ஸ்ட் யூனிட்ல உங்களுக்கு 6வது மாடல். சரிங்களா? ஓகே, இதில் வந்து சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் எடுத்தோடனே விசுவல் ஸ்டுடியோவில் வந்து நிறைய வெர்ஷன்ஸ் வந்து இருக்குதுப்பா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ விபி விசுவல் பேசிக் 6.0 இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் .NET அப்படின்னு வந்து சொல்லலாம். விசுவல் பேசிக் .NET 6.0 அப்படின்னு வந்து முத வந்து கொண்டு வந்தாங்க. அதுல இருந்து இப்போ வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டட் வெர்ஷன் 2019 வரை வந்துடுச்சு. ஆனால் உங்களுக்கு சிலபஸ்ல 2013 வரையும் தான் இருக்கு. சரி, ஓகே, இந்த விசுவல் ஸ்டுடியோ 2013 வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகணும், எக்ஸ்பிரஸ் வந்து 13 வந்து ரன் ஆகணும் அப்படின்னா ஸோ அதுக்கு என்னென்ன கான்ஃபிகரேஷன்லாம் தேவை, ஹார்ட்வேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.6 GHz ஃபாஸ்டர் ப்ராசஸர் இருக்கணும், 1 GB ரேம் இருக்கணும், 5 GB ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் இருக்கணும். அந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, அது வந்து 5400 RPMல வந்து ரன் ஆகணும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ கார்டும் வந்துட்டு மினிமமாக 1024x768 டிஸ்பிளே ரெசல்யூஷன் வந்து இருக்கணும். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா HDR டிஸ்பிளே ரெசல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 8.1 இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும், இல்லை அப்படின்னா விண்டோஸ் சர்வர் 2012 இருந்தால் இன்னும் பெட்டராக வந்து இருக்கும். சரிங்களா? இதே இது இந்த கான்ஃபிகரேஷன் இந்த செட் ஆஃப் .NET ஐடி வந்து இங்கே நமக்கு என்னென்ன OS-லாம் சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 7ல் 32லையும் சப்போர்ட் பண்ணும், 64லையும் சப்போர்ட் பண்ணும், அதே மாதிரி 8லையும் பண்ணும், 8.1லையும் பண்ணும். அதுக்கப்புறமேட்டுக்கு விண்டோஸ் சர்வர் 2008 2012 அப்புறம் விண்டோஸ் சர்வர் 2012 R2லையும் வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணதான் வந்து பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வெர்ஷன் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ எக்ஸ்பிரஸ் 2013 அப்டேட் 5 ஃபார் வெப். இதுக்கு முன்னாடி பார்த்தா வந்து விண்டோஸில் பார்த்துருந்தோம், இது வந்து வெப்பில் வந்து பார்க்குறோம். ஸோ இதோட ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா சேம் 1.6 GHz ஃபாஸ்டர் ப்ராசஸர், 1 GB ரேமு, அதுக்கப்புறமேட்டுக்கு 4 GB அவைலபிள் ஹார்ட் டிஸ்க் மெமரி. அங்கே வந்து எவ்வளோ பார்த்துருந்தோம், 5 GB பார்த்துருந்தோம், இங்கே வந்து 4 GB. ஸோ இது மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட் வழியாக, மிச்சம் எல்லாமே வந்து சேமாக தான் வந்திருக்கும். நம்ம ப்ரீவியஸில் பார்த்தா அதே இதாக தான் வந்து இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் விண்டோஸ் 7 8 8.1 அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வரில் 8 12 2012 R2 அப்படிங்கிற OSSலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சப்போர்ட் ஆகக்கூடிய ஐடியா வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ சர்வர் எக்ஸ்பிரஸ் 2013 அப்டேட் 5 ஃபார் விண்டோஸ். ஸோ இதோட ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது 1.6 ஃபாஸ்டர் ப்ராசஸர், 1 GB ஆஃப் ரேமு, 11 GB அவைலபிள் ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸு, அதுக்கப்புறமேட்டுக்கு 5400 RPM ஹார்ட் டிஸ்கோட டிரைவ் ரேட்டு, அப்புறம் டிஸ்பிளே வந்து HDR டிஸ்பிளே 1024x768 ரெசல்யூஷன் டிஸ்பிளே. அதுக்கப்புறமேட்டுக்கு அடிஷ்னல் ரெக்யர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா KB 2883200 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட்டுப்பா, விண்டோஸ் கொண்டான ஒரு அப்டேட்டு. ஸோ அந்த அப்டேட்டு வந்து அடிஷ்னல் ரெக்யர்மெண்ட்டாக வந்திருக்கு. இது வந்து இதில் வந்து ரன் ஆகும் அப்படின்னா 8.1ல் வந்து ரன் ஆகும், விண்டோஸ் 8.1 OS வந்து இது வந்து ரன் ஆகும். ஸோ அடுத்ததை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி 2013 வித் அப்டேட் 5. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.6 ஃபாஸ்டர் ப்ராசஸர் வந்து நமக்கு வந்து GHz ப்ராசஸர் வந்து இருக்கணும், அதுக்கப்புறமேட்டுக்கு 1 GB ரேம் இருக்கணும். ஆனால் 1.5 GB இருந்தால் இன்னும் வந்து பெட்டராக வந்து இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு 20 GB ஹார்ட் டிஸ்க் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், 5400 RPM வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து இருக்கணும். அது என்ன சார் RPM அப்படின்னா, RPMங்கிறது ரொட்டேட் பெர் மினிட். சரியா? ஸோ ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்க்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CD டிரைவ் மாதிரி ஒரு சின்ன பிளேட் வந்து இருக்கும், அதில் தான் நம்ம டேட்டா எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதில் மல்டிபிள் பிளேட்ஸ் வந்து இருக்கும், ஒவ்வொரு பிளேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜிபியில் வந்து இருக்கும், CD மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப தின்னாக இருக்கும்.
ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க லேப்டாப் ஹார்ட் டிஸ்கில் அத்தனை இது வந்து இருக்கும். ஸோ அது வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரொட்டேட் ஆகிற ஸ்பீடை தான் வந்து சொல்கிறாங்க ரொட்டேட் பெர் மினிட். ஸோ 5400 டைம்ஸ் வந்து ஒரு மினிட்ல வந்து அது வந்து ரொட்டேட் ஆகும். அதுதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்க் ரொட்டேட் ஆகுற டைம்ஸ் தான் 5400 வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் டைரக்ட் எக்ஸ்டைன் டிஸ்பிளே, அதுக்கப்புறமேட்டுக்கு ஹெச்டிஆர் டிஸ்பிளே தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு அப்டேட் ஆகிற ஒரு பிளக்இன் ஒன்று. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஓஎஸ்லையுமே இதுவும் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதாவது விண்டோஸில் வந்து விண்டோஸ் 7க்கு மேலே உள்ள எல்லா ஓஎஸ்லையுமே இதுவும் வந்து சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ ப்ரீமியம் 2013 வித் அப்டேட் 5 அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் 1.6 ஃபாஸ்டர் ப்ராசஸர், 1 GB ரேமு, ஆனால் விர்ச்சுவல் மெமரியில் 1.5 வந்து எடுத்துக்கிறோம். 20 GB ஹார்ட் டிஸ்க்கு, சேம் 5400 RPM வந்து இருக்கும். அதே அளவுக்கு தேவையான டிஸ்பிளே வந்து வேணும், சேம் பிளக்இன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து விண்டோஸ் 7க்கு மேலே இருக்கிற எல்லா விண்டோஸ் ஓஎஸ்க்குமே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் விஷுவல் ஸ்டுடியோ ப்ரொஃபஷனல் 2013. இதுதான் நம்ம லேப்ல வந்து யூஸ் பண்ண போகிறது. 1.6 ஃபாஸ்டர் ப்ராசஸர் வந்து வேணும், 1 GB ரேமு, ஆனால் உங்களுக்கு ரன் ஆகும் போது 1.5 வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு 20 GB ஹார்ட் டிஸ்க் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். 5400 RPMல வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகணும். அதுக்கப்புறமேட்டு டைரக்ட் எக்ஸ்டைன் டிஸ்பிளே ஹெச்டிஆர் டிஸ்பிளே வந்து நமக்கு வந்து தேவை. அப்புறம் அஸ்யூஷுவல் சேம் ஒரு பிளக்இன் வந்து நமக்கு வந்து நீடடாக இருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 7க்கு மேலே வந்த எல்லா ஓஎஸ்லையுமே இதுவும் வந்து சப்போர்ட் ஆக தான் செய்யுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ஷன்ஸ். இவ்வளோ நேரம் ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒவ்வொரு வேர்ஷன் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. இது வந்து நீங்கள் ஜென்ரலாக கூகுள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து தெரியும் எந்தெந்த வெர்ஷன் வந்து எப்பப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். அது எங்கே வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.0 வந்து ரிலீஸ் ஆகும் போதுல அதோட டேட் வந்து 2013 வந்து 2002 to 2002 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2013 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து விஷுவல் ஸ்டுடியோ .NET அப்படின்னு வச்சு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ரீப்ளேஸோ இல்லை விண்டோஸ் சர்வரோ எதுவுமே வந்து கிடையாது. இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஎஸ் சப்போர்ட் வந்து காட்டும். நார்மல் விண்டோஸ் ஓஎஸ், இது விண்டோஸ் சர்வர் வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து காட்டும். சரிங்களா? இது வந்து ரீப்ளேசஸ், அதாவது அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து காமிக்கும். ஸோ இதுதான் 1.0. ஸோ இது வந்து எந்த ஒரு வெர்ஷனுமே இது வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணலை. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎல்ஆர். ஸோ இந்த சிஎல்ஆருங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பைலர் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிஎல்ஆர் J80 கம்பைலர் இருக்கும், அதில் MSIL கோடு இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சிஎல்ஆர் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த சிஎல்ஆரோட வெர்ஷனு ரிலீஸ் டேட் ஓகேவா. ஸோ 1.1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2003 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் விஷுவல் ஸ்டுடியோ .NET 2003 வந்து வச்சுட்ருக்காங்க. இதில் விண்டோஸ்லாம் கிடையாது, சர்வருக்காக அதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா 1.0 வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுது. இது எப்படி 1.0 வந்து ரீப்ளேஸ் பண்ணோம்? 1.0 வந்து சர்வருக்கு வந்து சப்போர்ட் ஆகாது, ஆனால் 1.1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வருக்கு வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து இது வந்து 1.0 வந்து ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். இதே மாதிரி மிச்சதும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் வந்து சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது. ஓகே. ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ஸில் 8 to 12 வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்குண்டான வெப்சைட் அட்ரஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம வந்து இப்போ வந்து விஷுவல் ஸ்டுடியோ ரன் ஆகுறதுக்கு தேவையான ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட் என்னங்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி அதோட வெர்ஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸஸ்ல நம்ம .NET ஃப்ரேம்வொர்க் கிளாஸ் லைப்ரரி SCLன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அப்படின்னா என்ன, அதுக்கப்புறமேட்டுக்கு .NET ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன, ASP.NETனா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.